டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும். ஏன்னா ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதனால் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல என்ன பார்க்க போகிறோம்னா செல்லக்குட்டி போண்டா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு, நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஆட்டியிருப்போமோ அதே இட்லி மாவு தான். அதில் தான் இப்போ நம்ம 1 கப் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 கப் எடுக்க போகிறேன் நான். சாதாரணமாக நம்ம இட்லிக்கு முதல் நாள் ஆட்டிட்டு காலையில் இட்லி அவிக்கிறதுக்காக வச்சுப்போம்ல, அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரொம்பையும் புளிக்க வேண்டாம், கரெக்டாக நமக்கு இட்லி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அதில் 3 கப்பு நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பவுலில் மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளே சேர்க்க போகிறோம். நம்ம விதமல்லி நொறுக்குனது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வாய் மணக்க சாப்பிட்றதுக்காக நம்ம போண்டாவுக்கு சேர்க்குறோம். சாப்பிடும்போது லைட்டாக ஒரு கடி பட்டுச்சுன்னா அப்படியே வாயே மணக்கும், அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். சீரகம், சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு, அதையும் நல்லா கையில் போட்டு லேஸ் அந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ரவுண்டாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 15 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிடணும். ஈஸாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு, அதையும் நல்லா அந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1-2மா நமக்கு மிக்சி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான், மீடியம் சைஸில், இந்த சைஸில் ஒரே ஒரு வெங்காயம். அந்த ஒரே ஒரு வெங்காயத்தை கூட எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள், ஆம்லேட்டை விட சிறுசாக வெட்டணும். அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதுதான் மானே, தேனே, பொன்மானே. அது ஒரு கவிதைக்கும் சரி நம்ம போண்டாவுக்கும் சரி நல்ல ஒரு மணக்கும். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, நீங்கள் கொஞ்சம் நொறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் பிணைஞ்சு வச்சுருப்போம், அதனால் அதுக்கான உப்பு சரியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்ல, வெங்காயம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு. அடுத்து நம்ம ஒரு மாவு சேர்க்க போகிறோம், அதுக்காகவும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு எடுத்துருக்கோம். 1/2 கப்பை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்மளோட இட்லி மாவு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அப்போ நம்ம எடுத்து போடுறதுக்கு தோதாக இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த பக்குவம் வரணும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அந்த விஷயத்துக்காக நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த கடலை மாவு போட்டு நல்லா அந்த இட்லி மாவு நம்ம போட்டுக்கக்கூடிய எல்லாத்துலேயும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கலந்த பக்குவம் இப்படி இருக்கணும். ஏன்னா நமக்கு எடுத்து போடுற பக்குவம் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செல்ல போண்டா, குட்டி போண்டா போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாயிடணும். அதாவது ரொம்ப ஆவி பறக்கலாம் இருக்க வேண்டாம், நல்லா சூடாயிடணும். சூடோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி லேசாக ஒரு துளி தண்ணி இப்படி விட்டிங்கன்னா நல்லா சுருங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு எண்ணெயோட சூடு சரியான அளவில் இருக்குது. நம்ம இப்போ போண்டாவை எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம செல்ல போண்டாவுக்கு செல்லமாக கொஞ்சம் மாவு எடுத்துக்கிடுவோம். அதாவது இந்த விரல்கிட்ட கொஞ்சமாக அப்படி முணுக்கி எடுங்க. அப்படி முணுக்கி எடுத்து ஓரமாக எடுத்துருங்க. இப்படி கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே கொண்டு வாங்க. பெருவரில் அப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படி தள்ளி விட்டுருங்க. செல்ல போண்டாவை குட்டி குட்டியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு சூடுக்கு தக்கனையும் நம்மளோட எண்ணெயோட அளவுக்கு தக்கனையும் நம்ம எத்தனை உள்ள இறக்க முடியுமோ அத்தனை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் ஆனவுடனே நம்ம இந்த போண்டாக்கள்லாம் உள்ளே இருந்து அப்படியே நல்லா மிதந்து மேலே வந்துருச்சு. மேலே வந்த உடனே நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு அப்படி லேசாக அப்படி சுற்றி விடுங்க. அந்த எண்ணெயை அப்படி சுற்றி விடும்போது நமக்கு அந்த போண்டா நல்லா உருண்டு ஒன்று போல் வெந்து வரும். அதுக்காக என்ன நம்ம கம்பிட்டெல்லாம் அதை பிரட்டி விட முடியாது, ஏன்னா உருண்டை போண்டாவெல்லாம் அப்படி பிரட்டி விட முடியாது. உருண்டைகளும் நல்லா சூப்பராக ஒன்று போல் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நமக்கு போண்டாலாம் முழுமையாக வந்துருச்சு. நல்லா அந்த மாதிரி பபுள்ஸ் நல்லா அடங்கி முழுமையாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு தயாராக எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நல்ல ஒரு பாலிஷான ஒரு செல்லக்குட்டி போண்டா தயாராகிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரிச்சு தனியாக வச்சிடலாம். இதே போல் நீங்கள் இருக்கிற மிதமாவையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் சூப்பராக இந்த போண்டாக்களை நல்லா எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம செல்லக்குட்டி போண்டா அப்படியே சைடிஷ் பக்கத்தில் வந்து தேங்காய், நிலக்கடலை பருப்பு, அப்படியே வத்தல் போட்டு நல்லா அரைச்சி சூப்பராக வச்சுருக்காங்க. அதில் அப்படியே பெரட்டி இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. நாவு சுவைக்கும் போண்டா, வாய் மணக்கும் போண்டா, தின்ன தின்ன திரும்ப கேட்கும் போண்டா இந்த செல்லக்குட்டி போண்டா. இதே மாதிரி இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு இந்த சின்ன குட்டி போண்டாவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.